ஹாய் வெல்கம் டு காஞ்சி சமையல். இன்றைக்கி நம்ம ரவா லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். 1 கப் ரவை எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு சுகர் வந்து மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக முந்திரி திராட்சை எடுத்துக்கோங்க. தேவையான அளவு நெய். 1 கப் பால் வந்து சூடாக எடுத்துக்கோங்க. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் பேன் வச்சுக்கோங்க. பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. நெய்யில் நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. முந்திரி திராட்சை நல்லா வறுப்பட்டதும் அதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அந்த நெய்யில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா அந்த ரவையோட கலர் வந்து மாறிடும். ஒரு 5 மினிட்ஸுக்கு வந்து நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ரவை நல்லா வறுத்தாச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டில் கொட்டிடலாம் தனியாக எடுத்து. பிளேட்டில் வந்து ரவையை கொட்டிக்கோங்க. ரவை கூட நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதோட நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க சுகரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம சூடான பாலை சேர்த்து லட்டு பிடிச்சிடலாம். லட்டு வந்து பிடிக்கும் போது பால் வந்து சூடு பண்ணிக்கோங்க. சூடான பால் ஊற்றி பிடிச்சாதான் வந்து அது வந்து லட்டு பிடிக்கிறதுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ரவையில் வந்து பால் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி பிடிச்சிக்கோங்க. ஏன்னா அது வந்து பிடிக்கிற அளவுக்கு இருக்கணும். நீங்கள் நிறைய பால் ஊற்றிட்டாலும் வந்து பிடிக்க முடியாது. இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து லட்டு பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு வந்து பெருசாக வேணும்னா நீங்கள் பெருசாகவும் பிடிக்கலாம். நான் சுகர் வந்து 1 கப்புக்கு 1 கப் அப்படின்ற அளவுக்கு வந்து சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து ஸ்வீட்னஸ் அதிகமாக இருக்கணும்னா 1 கப்புக்கு 1.5 கப் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி வந்து எல்லாத்தையும் வந்து ரவையும் வந்து லட்டு பிடிச்சி வச்சுருங்க. பாருங்கள், ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். காஞ்சி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.